வணக்கம். தினத்தந்தி 4/8/2025. வாங்க செய்திக்குள்ள போகலாம். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு 8 பேரை மணந்து மோசடி செய்த ஆசிரியை 9 திருமணம் முயற்சியில் போலீசார் 9வது திருமணத்தில் முயற்சியில் போலீசிடம் சிக்கினார். இவங்கள்தான், பார்த்து கொள்ளுங்கள். நாக்பூர் ஆகஸ்ட் 4 ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு 8 பேரை திருமணம் செய்து மோசடி செய்த கல்யாண ராணியான ஆசிரியை போலீசார் கைது செய்தனர். 9வது திருமண முயற்சியில் அவர் போலீசில் மாட்டிக்கொண்டார். மராட்டிய மாநில நாக்பூரில் பல ஆண்களை திருமணம் செய்து அவர்களை ஏமாற்றி பணம் பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த பெண்ணை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவரது பெயர் சமீரா பாத்திமா. நாக்பூரில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார். ஆசிரியராக வேலை பார்க்குறீங்க, அதுலேயே நல்ல சம்பளம் கிடச்சிருக்கும். நல்ல ஒரு வீட்டுக்காரோட நல்லபடியாக சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்ந்துருக்கலாம். ஏதோ உங்கள் நேரம், என்ன பண்ணுறது. கடந்த 2010ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடைபெற்றது. நன்றாக சென்ற திருமண வாழ்க்கையில் ஆசிரியருக்கு மனதில் விபரீத ஆசை. அதான், அந்த ஆசை என்பது மனிதனின் ஒரு விசக்கருவி. அது ஆசை நம்மளுக்கு வரணும், இன்னும் வரணுன்றது ஆசை வந்தால் தப்பான ஒரு முடிவுக்கு தான், அதுதான் செயல்களுக்கு தான் அது பயன்படும். விபரீத ஆசை ஏற்பட்டுள்ளது. அவர் தனது அழகை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க திட்டமிட்டார். அழகை சம்பாதிப்பது திட்டமிடக்கூடாதுங்க, குணத்தை சம்பாதிக்க வேண்டும். இதற்காக அவர் முதல் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு 2வது திருமணத்துக்கு தயாரானார். மறுமணம் செய்வதற்கான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதை பார்த்த பலர் அவரை சமூக வலைதளம் மூலமாக தொடர்பு கொண்டனர். அவர்களிடம் தனது முதல் திருமண வாழ்க்கையில் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்ததாகவும் அதனால் அவரை பிரிந்து விட்டதாகவும் அனுதாபம் தேடினார். இவரை அப்பாவி என நம்பி வலையில் விழும் நபர்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார். பின்னர் சிறிது நாட்களில் சமீரா பாத்திமா தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கினார். தன்னை கொடுமைப்படுத்தியதாக பொய் புகார் அளிப்பேன், அப்படி செய்யக்கூடாது என்றால் தனக்கு பணம் தர வேண்டும் என்று மிரட்டல் விடுத்தார். இதில் பயந்து போகும் நபர்களிடம் முடிந்தவரை பணம் கடந்துவிட்டு தப்பித்து வந்தார். குறிப்பாக அவர் முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பணக்கார மற்றும் திருமணமாகாத வாலிபர்களை குறிவைத்தே இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளார். ரிசர்வ் வங்கி அதிகாரி ஒருவருக்கும் இவரது மோசடி வலையில் சிக்கியதாக தெரிகிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 8 ஆண்களை இதே போன்று திருமணம் செய்து ஏமாற்றிய அவர் ஒருவரிடம் இருந்து ரூபாய் 50 லட்சம், மற்றொருவரிடம் 15 லட்சம் பறித்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் நாக்பூர் போலீசார் சமீரா பாத்திமாவை வலைவீசி தேடி வந்தனர். இதை அறிந்த அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அப்போது அவர் தனது கல்யாண ஆட்டத்தை நிறுத்தவில்லை. 9வது முறையாக ஒரு பணக்காரரை வீழ்த்த திட்டமிட்டார். அதற்காக அவரை நாக்பூரில் சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள தேநீர் கடைக்கு வரவழைத்தார். இதனை மோப்பம் பிடித்த போலீசார் அந்த கடைக்கு சென்று கல்யாண ராணி சமீரா பாத்திமாவை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். வாங்க அடுத்த செய்திக்குள்ள போகலாம். நான் உங்கள் மோகனா. இது ஆடி தள்ளுபடி கூட்டம். சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி சாலை நேற்று விடுமுறை நாளையொட்டி ஆடு தள்ளுபடி விலை பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள் கூட்டத்தை படத்தில் காணலாம். கூட்டணி தொடர்பாக கருத்து தெரிவித்தால் ஒழுங்கு நடவடிக்கை நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. சென்னை ஆகஸ்ட் 4 கூட்டணி தொடர்பாக கருத்து தெரிவித்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பன்னீர்செல்வம் எச்சரிக்கை எடுத்துள்ளார். இது குறித்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எம்ஜிஆர் தோற்றுவித்த மாபெரும் மக்கள் இயக்கமான அதிமுக ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து மக்களின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட அதிமுகவை துரோக கூட்டத்திட்டம் இருந்து மீட்டெடுப்பதற்காக அதிமுக தொண்டர்களை உரிமை மீட்பு குழுவை ஏற்படுத்தி நாம் போராடி வருகிறோம். இதில் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை பொதுத் தேர்தலை நாம் எதிர்கொள்ளும் வகையில் எம்ஜிஆர் ஐயா மற்றும் ஜெயலலிதா ஐயா
ஜெயலலிதா அம்மை ஆகியோர் நிகழ்த்திய சாதனைகளை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து செல்லவும், திமுக ஆட்சியில் தற்போது மக்களை சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் தமிழ்நாட்டுக்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து செல்லவும், அதிமுக அழிவு பாதையில் அழைத்து செல்லப்படுவதாக மக்களுக்கு எடுத்துக்காட்டவும் பொதுமக்கள் கூட்டங்களை கட்சி நிர்வாகிகள் ஆங்காங்கே நடத்த வேண்டும். டிவி விவாதங்களில் பங்கேற்கும் செய்தி தொடர்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம். இதனை மீறி செயல்படுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குறித்து முடிவு கட்சியின் தலைமை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களின் கருத்தினை கேட்டு கள நிலவரத்தை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப தக்க நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறி உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நான் உங்கள் மோகனா. வணக்கம்.